சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம இதுலயும் சித்தர்கள் சித்த வைத்தியத்திலையும் ஹோமியோபதியிலையும் நல்ல மருந்துகள்லாம் இருந்திருக்கு. இப்ப இல்ல, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா பேர் சொல்லி கொஞ்சம் பேர் ஏமாத்துறாங்களோ. இப்ப செய்யறதுக்கு அதுக்கு முறையா செய்யல. ஹார்ட் அட்டாக் அதிகமாக வர்றதே காலையில் ஒரு 4-5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு நிகழும் சொல்கிறாங்க. என்னுடைய பர்சனல் அனுபவத்திலே ஒரு மருத்துவர் அவருக்கு ஒரு பயங்கரமான விருந்து முடிச்சு அன்னைக்கு காலையில் 3:30 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணால் நிறைய நான் வெஜிடேரியன் எடுக்கிறது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் கசாலி. வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம ஊரில் எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, என்ன இங்கிலீஷ் மருத்துவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி அலோபதி சித்தா அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. அப்புறம் பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணாலும் என்னோட வலிக்கு என்னோட வியாதிக்கு ஆங்கில மருத்துவம் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படி 2 வகையானது. ஒரு அலோபதி மருத்துவராக ஸ்பெஷலிஸ்ட்டாக இதுக்கு ரெண்டையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றின விரிவான உங்கள் கருத்து தேவைப்படுது டாக்டர். இப்போ அலோபதிங்கிறது உலக நாடுகளில் அதிகப்படும் பின்பற்றக்கூடிய ஒரு மருத்துவ முறை. கண்டிப்பாக இதை நம்ம 2 டைப் ஆப் இருக்குது. பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா அண்ட் அமெரிக்கன் ஃபார்மகோபியா. நம்ம ஃபாலோ பண்ணுறது பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா. இதில் 2 இருக்குது. ஆமாம், படிக்கிற நம்ம பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதில் அலோபதியில் எல்லாத்துக்குமே ஆதாரங்களும் எவிடன்ஸ் அது வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஒரு வியாதி வருதுன்னு வைங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கட்டி வருது, அந்த கட்டி ஆப்ரேஷன் மூலமாக நீத்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ அப்புக்கு ஹீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அப்படின்னு ஃபுல்லாக அந்த கட்டி திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம இதுலேயும் சித்தர்கள் சித்த வைத்தியத்திலையும் ஹோமியோபதியிலையும் நல்ல மருந்துகள்லாம் இருந்திருக்கு. இப்போ இல்லை, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ இல்லைன்ற இப்போ இருக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது பூரா ஆதாரங்கள் இல்லை. அடுத்து எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் இல்லாதனால எதுவுமே புக்கு மாதிரி எதுவுமே ஃபார்மில் இல்லை. எல்லாமே அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருந்து அந்த ஓலைச்சுவடியெல்லாம் கரையான் அரிச்சு பெட்டிக்குள்ள வச்சு மறைஞ்சி, அந்த காலத்தில் அந்த சித்தா ஆயுர்வேதிக் இதெல்லாம் நல்ல மருத்துவம் வந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு. ஏன்னா இன்னமும் சைனா அண்டு ஜப்பான்ல எல்லாம் நம்ம வைத்தியங்கள் அங்கே நிறைய பண்ணுறாங்க. நம்ம டாக்டர்களுக்கு, சித்த டாக்டர்களுக்கு அங்கே நிறைய. ஆனால் பேர் சொல்லி கொஞ்சம் பேர் ஏமாத்துறாங்களோ. ஆமாம், இப்போ செய்யறதுக்கு அதுக்கு முறையாக செய்யலை. இந்த சித்தர்கள் பாடல்களை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான சித்தர் பழனியில் இருக்கிற போகர்னு. அந்த போகர் சித்தர் அவர் அந்த பாதரசத்துக்கே அவர் உருக்கி எடுத்திருக்காரு. பாதரசம் ஏற்கனவே திரவ நிலையில் இருக்கிற ஒரு உலோகம். ஆமாம், அந்த இதிலிருந்தே வைத்தியம்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு எஃபெக்டிவாக அவங்க இதெல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ணும்போது தான் அது 100% வெற்றி. மருந்து மட்டும் இல்லை, ஆசனம் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்காங்க. அப்பதான் அதுக்கு வெற்றி அதிகமாக கிடக்கு. நம்ம இந்த பரபரப்பான உலகத்தில் அலோபதி ஒரு ஊசி போட்டோமா, ஒரு மாத்திரை ஓட்டமா உடனே கேட்கணுங்கிற ஒரே மக்களுடைய மைண்டு தான் இந்த மாதிரி. மக்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே அவங்களுக்கு எல்லாம் சரியாகணும். அதுவே தவறானது. அது தவறானது. அது அலோபதியில் இருக்கு. ஆனால் ஹோமியோபதியிலையோ சித்தாலையோ அந்த வைத்தியம் ஒரு மண்டலம்பாங்க. 21 நாள் மருந்து எடுக்கணும். நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லை. ரெண்டாவது நம்மளுக்கு அவ்வளோ நேரங்காலமும் இல்லை. அந்த காலத்தில் மூதாதிரிகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்திருக்காங்க. இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகளோ எந்த இதுவும் இல்லை. ஆனால் அரசாங்கம் அதை ஆராய்ச்சி மையங்கள்லாம் வச்சு திரும்ப கொண்டு வர பார்க்குறாங்க. ஆமாம், சித்த ஆராய்ச்சி மையம் தாம்பரத்தில் இருக்குது. அரசாங்கமும் அதை என்கரேஜ் பண்ணிடுறாங்க. ஆமாம், டெவலப் பண்ணுறாங்க. இருக்கிறத வச்சு சைடு எஃபெக்ட் நிறைய இல்லாத ஒரு மருத்துவ முறைனா ஹோமியோபதியும் சித்தாவும் தான். இன்னும் சொல்ல போனோம்னா அலோபதியை விட ஸ்கின் டிசீஸ், கிரானிக் ஸ்கின் டிசீஸ், உதாரணத்துக்கு சோரியாசிஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சித்தாலய தான் நல்ல மருத்துவம் இருக்கு. ஒரு அலோபதி டாக்டரா இருந்துகிட்டு இதை நீங்க சித்தா இதெல்லாம் சொல்றீங்கன்னா உண்மை ஆச்சரியமா தான் இருக்கு. கட்டாயமா என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. ஏன் நிறைய பெரிய டாக்டர்களே சோரியாசிஸ்க்கு அவங்க சித்தா மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி வியாதிகள் கம்மியாக இருந்துச்சா, இப்போ வியாதிகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒருவேளை ரிசர்ச்சில் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கோமா, அல்லது ரியலாகவே வியாதிகள் நிறைய புதுசாக வந்துகிட்டு இருக்கா? வியாதிகள் எப்பயும் மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்தில் கட்டாயமாக எலக்ட்ரிசிட்டி இல்லை. மெயினாக 5:30-6 மணிக்கெல்லாம் இருட்டினோட்டி அவங்க தூங்கிடுவாங்க. அவங்க ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. இந்த டயத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வான்வெளியிலிருந்து வர்ற அந்த ஓசோன்
போன் எல்லாமே அவங்க உடம்புல பட்டு சட்டை போடாமல் ஏற தூக்கி தோலில் வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். வந்து 9 மணி 10 மணிக்கு ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு 2 நேரம் தான் சாப்பிட்டான். இப்போ நம்ம அப்படி கிடையாது. நைட்டு 12 மணி வரைக்கும் ஹோட்டல் கடைகள். தூக்கம்ங்கிறது முறையாக பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் 8 மணி நேரம் 6லிருந்து 8 மணி நேரம் கட்டாயமாக வந்து வேணும். எதுக்குன்னா நம்ம பாடி நம்ம சிஸ்டம் வந்து ரிஜுவனேட் ஆகுறதுக்கு. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. பிரெயினுக்குனா 1லிருந்து 2, லங்ஸ்னா 3லிருந்து 6, உணவு மண்டலம்னா 8லிருந்து 12 அப்படின்னு நம்ம அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் போய் நம்ம உணவுகளை எடுக்கிறது. ஹார்ட் அட்டாக் அதிகமாக வர்றதே காலையில் வந்து ஒரு 4-5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு நிகழும் சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கும் இந்த உணவு முறைக்கும் அந்த சம்மந்தம் இருக்கா? கட்டாயமாக எனக்கு என்னுடைய பர்சனல் அனுபவத்திலே ஒரு மருத்துவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான விருந்து முடித்து அன்னைக்கு காலையில் 3:30 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே இதுதான் நம்ம மூதாதிரிகள் சொன்னதுதான், காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் சேவுகன் மாதிரி சாப்பிடு, இரவு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடு. இரவு வந்து ஒழுங்காக சாப்பிடு. ஆமாம், யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்ட் டு த GI. இன்னொன்று இருந்துச்சு இதில் எனக்கு என்ன ஞாபகம்னா, துபாயில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காலை உணவு சாப்பிடவே மாட்டாங்க. நானும் அப்படி சாப்பிட தவறு இல்லை, அது தவறு. ஏன்னா வந்து வெள்ளக்காரன் ஃபாஸ்ட்னா என்ன, விரதத்தை முறி அப்படிங்கிறான். ஏன்னா நைட்டு சாப்பிட்டு படுத்துறோம், உதாரணத்துக்கு 8 மணிக்கு சாப்பிட்றோம், மறுநாள் காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டோன்னா எவ்வளோ நேரம் நம்ம இறைப்பை வந்து சும்மா இது வெத்தா இருக்கு. உணவானது 8லிருந்து 4 மணி நேரம் தான் இறைப்பையில் இருக்கும். எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும், கொழுப்பு நிறைஞ்ச உணவாக இருந்தாலும் 4 மணி நேரத்துக்குலேருந்து டைஜஸ்ட் ஆயிரும். ஆமாம், அது அந்த உணவு இறைப்பையை விட்டு தாண்டி போயிடும். ஓகே. அப்போ எவ்வளோ நேரம் வயிறு வெறும் வயிறாக கிடக்கு. அதனால் காலையில் சாப்பிடணும் கட்டாயமாக. அதை வந்து திரும்ப ரிசர்ச்சில் வலியுறுத்துறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சரியானதாக இருக்குமோ? கட்டாயமாக நம்ம வந்து நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ, பசித்து புசி அப்படின்னு நம்ம இதில் ஔவையார் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. தீதும் நன்றும் பிறர் செய்ய வாரா. யார் சொன்னது? கணியன் பூங்குன்றனார். 3000 வருஷத்துக்கு முன்னாடி. தீது நன்று நம்ம சாப்பிட்றது அடக்கிடுறது. அடக்குனா உடம்பு அதை தாங்க முடியாமல் தாழ முடியாமல் அது வந்து திணறடிப்படுது. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்ட்டியில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது. ட்ரிங்க்ஸ் பண்ணால் நிறைய நான் வெஜிடேரியன் எடுக்கிறது. ஆல்ரெடி ட்ரிங்க்ஸே வந்து பிரிக்க முடியாமல் ஈரல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப நான் வெஜிடேரியனை சேர்த்து இந்த ஃபேட்டி லிவர்னு ஒரு கண்டிஷனை உருவாக்கும். இதில் இன்னொரு கேள்வி வருது. முன்னை விட இப்போ என்னென்னா சிறுதானியம், அப்புறம் ஆர்கானிக் உணவு இப்போ கொஞ்சம் அந்த அவேர்னஸ் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான பலன் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. அதனுடைய கான்செப்ட் என்னென்னா, பட்டதீட்டப்பட்ட உணவு, அதாவது பட்டதீட்டின அரிசி, அது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட. இது வந்து எல்லாமே வந்து இந்த கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பாலாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது எவ்வளவு சீக்கிரமாக அது குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் கலக்குதோ. அதாவது நம்ம உணவு உண்ணும்போது நம்ம வயிற்றுல வந்து கணையம்னு ஒரு இருக்கு, ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி வாயில் எச்சு விடுற மாதிரி இன்சுலின்ங்கிற ஒரு பொருளை செல்ஸ் அதை சுரக்கும். அப்படி சுரக்கும் போது நம்ம வேகமாக சுகர் கலந்த அந்த இன்சுலின் சுரக்கிறது அதுக்கு ஈக்குவலாக இருக்காது. அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட உள்ள பொருட்கள் எது சாப்பிட்டோம்னாலும் சுகரானது வேகமாக ரத்தத்தில் கலக்கும். அது போகிற வேகத்துக்கு இன்சுலின் வந்து மீட் அவுட் பண்ணாது. ஆகையினால சுகர் வந்து பிளட்டில் அதிகமாயிரும். அதுதான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை வச்சு தான் இதை நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே. இந்த சிறுதானியம் என்னாகும், அதில் ஃபைபர் அதிகம். அந்த ஃபைபர் ஆனது அது உடஞ்சி மெதுவாக சுகரை கூட்டும். அதுலேயும் சுகர் இருக்குது, ஆனால் அந்த சுகர் வந்து ஸ்லோவாக கூட்டுறதுனால அதுக்குள்ளே நம்ம உடம்புல இருந்து கணையை வந்து இன்சுலினை மெதுவாக சுரக்க வச்சு அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களோட இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ராத்திரி வந்து 12 மணி 2 மணி 3 மணிக்கு வந்து ஹெவியாக வந்து பிரியாணி மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்றத தவிர பிரியாணி, பொரோட்டா மெயினாக பொரோட்டா வந்து தான் மெயின் எதிரி, மருத்துவர்களுக்கே எதிரி. எங்களுக்கு மெயினாக வந்து அதை செய்யாதீங்க. ஏன்னா வந்து அந்த மைதா வந்து அது வந்து பட்டத்தீட்டப்பட்டது, கோதுமையிலேருந்து வருது மைதா. அது பட்டத்திட்டப்பட்டு அது கெமிக்கலில் வந்து அதில் வந்து அலனின் ப்ளீச் பண்ணி ஒரு அலனின் ஒரு இது இருக்குது. அது அதிக இன்சுலினை கிரகிக்கும். அதிக இன்சுலின் கிரகிக்கும் போது அப்போ வந்து கணையத்தினால இன்சுலின் கொடுக்க முடியாது. அதனால் கொடுக்க முடியாத என்ன ஆகுது, சீக்கிரம் வந்து அவங்க வந்து எல்லாருமே சுகர் பேஷண்ட்டாக மாறிடுறாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஆரோக்கியமாக, நல்ல ஒரு விவரமாக இருந்தது. நன்றி டாக்டர். வணக்கம்.